ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏன் சில தாவரங்கள் வருஷம் பூக்காம சரியா 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் பூக்குது? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 12 வருஷம் கழிச்சு பூத்த செடி அது ஒரு முறை பூத்து முடிச்சதுமே இறந்து போயிடுமா? அதே மாதிரி மழை பெய்யும் போது மார்னிங்லயோ அல்ல ஈவினிங்லயோ தெரிகிற வானவில் ஏன் மதியம் 12 மணிக்கு மட்டும் வானத்துல தெரியறதே இல்லை? உண்மையிலே வானவில் ஒரு வளைஞ்ச வில் தானா? இல்லை, அது ஒரு முழு வட்டம். இதை உங்களால நம்ப முடியுதா? இந்த எல்லாம் ஏன் அப்படின்ற கேள்விகளுக்கு பின்னாடியும் இயற்கையோட பிரம்மாண்டமான அறிவியலும் தந்திரங்களும் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 2 சுவாரஸ்யமான அறிவியல் கேள்விகளுக்கான ஆன்சரை தான் பார்க்க போறோம். முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலையோட அடையாளமான குறிஞ்சி பூ பத்தி பார்ப்போம். தாவரவியல்ல இதை பீரிட்டியல்ஸ் வகையை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இதோட செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏவில் 12 ஆண்டுகள் கொண்ட ஒரு இன்டர்னல் பயாலஜிக்கல் கிளாக் பதிவாயிருக்கு. வழக்கமான செடிகள் மாதிரி இது வருஷம் பூக்காது. 12 வருஷம் வரைக்கும் தேவையான நியூட்ரியண்ட வேர்கள் மற்றும் இலைகள் மூலமா சிறுக சேமிச்சுக்கிட்டே இருக்கும். குறிஞ்சி ஒரு மோனோகார்பிக் தாவரம், அதாவது தன்னோட வாழ்நாள் முழுவதும் 12 வருஷமா சேர்த்து வச்ச ஆற்றலை ஒரே நேரத்தில் ஒரே ஒரு பூத்தலுக்கு மட்டுமே பயன்படுத்தும். லட்சக்கணக்கான பூக்கள் ஒரே நேரத்தில் பூத்து விதைகள் உருவான அடுத்த சில நாட்கள்லேயே அந்த தாய் செடி எல்லாமே ஒட்டு மொத்தமாக காஞ்சு போயிடும். ஏன் எல்லாமே ஒரே நேரத்தில் பூக்கணும்? இது தாவரவியல்ல ட்ரேட்டேட்டர் சேஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்கள் பூக்கும்போது வர்ற விதைகளை பறவைகள், பூச்சிகள், எலிகள்னு சாப்பிடும். செடிகள் 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் பல கோடி விதைகளை உருவாக்கும் போது அந்த மாதிரி விலங்குகளால் எவ்வளவு சாப்பிடப்பட்டாலும் முழுமையாக சாப்பிட முடியாது. தப்பிக்கும் லட்சக்கணக்கான விதைகள் மண்ணில் புதைஞ்சு அடுத்த 12 வருஷ சுழற்சிக்கு தயாராகும். இதை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1838 இருந்து கணக்கெடுத்ததில் கடந்த 180 வருஷத்துக்கும் மேலே ஒரு முறை கூட தவறாமல் சரியாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை இது பூத்துக்கிட்டே இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிற விஷயம் வானவில்ல இருக்க ஃபிசிக்ஸ். வானவில் உருவாக சூரிய ஒளி, மலைத்துளி மற்றும் பார்க்குறவங்களோட கோணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூரிய ஒளி மலைத்துளிக்குள்ளே நுழையும் போது கரெக்டாக ரிஃப்ராக்ஷன் அடைஞ்சு மலைத்துளியோட பின்பக்கம் உள் எதிரொலிப்பாகி வெளியே வரும்போது 7 கலர்ஸில் பிரியுது. எப்படி இந்த 7 கலர்ஸ் உருவாகுது அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் சூரியனோட ரேஸ் ஒயிட் கலரில் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஒயிட் கலரில் இந்த 7 கலர்களும் அடங்கியிருக்கும். இந்த ஒயிட் கலர் ரே மலைத்துளியில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகும்போது இந்த 7 கலராக ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஒளிக்கதிர் மலைத்துளியில் இருந்து சரியாக 42 டிகிரி கோணத்தில் வளைஞ்சு நம்மளோட கண்களை வந்து அடையும். காலையிலையும் ஈவினிங்கும் சூரியன் அடிவானத்துக்கு அருகில் தாழ்வாக இருக்கும். அதனால 42 டிகிரி கோணத்தில் விலகும் ஒளிக்கதிர்கள் நேராக நம்மளோட கண்களுக்கு வந்து சேரும். அதனால தான் வானவில் தெளிவாக தெரியுது. ஆனால் மதியம் சூரியன் தலைக்கு மேலே உச்சியில் இருக்கும்போது 42 டிகிரி கோணத்திலிருந்து விலகி ஒளிக்கதிர்கள் நேராக தரைக்கு அடியை நோக்கி தான் வரும். தரையில் இருக்கும் நம்மளால் அந்த ஒளிக்கதிர்களை பார்க்கவே முடியாது. அதனால தான் மதிய நேரங்களில் வானவில் நம்ம கண்களுக்கு தெரிகிறதே இல்லை. ஆனால் நீங்கள் மதிய நேரத்தில் மழை பெய்யும் போது ஹெலிகாப்டர்லேயோ ஏர்பிளேன்லேயோ இல்லாட்டினா உயரமான மேகமூட்டமான மலை உச்சியிலையோ இருந்து கீழே பார்த்தீங்கன்னா தரையில் முழு வட்ட வடிவ வானவில்லையும் பார்க்க முடியும். அது என்ன முழு வட்ட வடிவ வானவில்? நம்ம எல்லாரும் வானவில்ல வில் ஷேப்பில் தானே பார்த்துருப்போம். ஆனால் அங்கே தான் சயின்ஸோட ஃபேக்ட் இருக்குது. வானவில் உண்மையிலேயே வளைஞ்ச வில் கிடையாது. அது ஒரு முழு 360 டிகிரி வட்டம். நம்ம தரையில் நின்று பார்க்கும்போது பூமி மற்றும் அடிவானம் அந்த வட்டத்தோட கீழ்பாதியை மறைச்சிடுது. இதனால தான் நமக்கு வானவில் வில் ஷேப்பில் தெரியுது. இதே நம்ம ஹெலிகாப்டரில் இருந்தோ விமானத்தில் இருந்தோ இல்லை மலையில் இருந்தோ பார்க்கும்போது வானவில்லை ஃபுல்லாக வட்ட வடிவில் பார்க்க முடியும். இயற்கை நாம் சாதாரணமாக பார்க்குற பல விஷயங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி பிரம்மாண்டமான அறிவியலும் தந்திரங்களும் ஒளிஞ்சிருக்கு. இந்த 2 தகவலில் உங்களுக்கு ரொம்ப வியக்க வச்ச விஷயம் எதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏன்ன்ற நிறையா கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தேங்க்யூ.